அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். செங்கடலை நீர் திறந்திட்டார், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. எரிகோவை நீர் வீழ்த்தினார், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. செங்கடலை நீர் திறந்திட்டார், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. எரிகோவை நீர் வீழ்த்தினார், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். காற்றை நீர் கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீர் அகற்றினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. காற்றை நீர் கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீர் அகற்றினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் உம் முன்னின்று இறங்கி வருகுதே. மேன்மைப்படுத்த பலப்படுத்திட உம் கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் உம் முன்னின்று இறங்கி வருகுதே. மேன்மைப்படுத்த பலப்படுத்திட உம் கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். உபாகமம் 33:26 வாசித்தால் மோசே கர்த்தரை விபரித்து சொல்லி பாடுகிறார். என்ன சொல்லுகிறார்? யெஷூரனுடைய தேவனைப் போல பூமியில் ஒருவரும் இல்லை. இவர் மாறிங்க, அவர் மாறிங்க, அது மாறிங்க, இது மாறிங்க அப்படின்னு சொல்கிறத மாதிரி உலகத்தில் தேவன் ஒருவரும் இல்லை. வானத்திலும் இல்லை,
பூமியில் இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த தேசத்தினுடைய ரோடு நல்லா இருக்கும், இங்கே விளைச்சல் நல்லா இருக்கும். ஆனால் தேவனுக்கு ஒப்பிடுறதுக்கு இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ ஒரு உயர்ந்த உன்னதமான தேவன். அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப போனால் 100 வயசு 120 வயசுன்றாங்க. அப்புறம் 300 வருஷம் 400 வருஷன்றாங்க. ஒவ்வொரு நாடும் உருவாகி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 300 வருஷன்றாங்க, ஆஸ்திரேலியா இப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஆதியிலே தொடக்கம் முதல் முடிவு வரை எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் அவர் வானத்தையும் பூமியும் படைத்து அவர் கண்ட்ரோலில் தான் இன்றைக்கு இயங்குகிறது. சங்கீதம் 33:9 பார்த்தால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவனுக்கு இணையாக இந்த பூமியில் வானத்திலும் ஒருவர் இல்லை, பூமியிலும் ஒருவர் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்மளை நடத்துகிறாருன்னா எவ்வளோ ஆச்சரியம் இல்லை. நீ உண்டாக்கின மனிதனை நீ நினைக்கும் போதும் நிமிஷந்தோறும் அவனை விசாரிக்கும் போதும் அவன் ஏமாத்திரம் என்று சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக கர்த்தரை பாடி துதிக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிகரில்லாத தேவன் இந்த பூமியில் ஒருவர் இல்லை. அவர் நம்மளை நடத்தினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதை பற்றி சாலமோன் ராஜா ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 5:4 நாம் பார்க்கும்போது, எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, ஏனென்றால் கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆண்டவரை போல யெஷூருடைய தேவனைப் போல ஒருவர் இல்லைன்றவர் இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவாரா? விரோதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவாரா? ஒரு நாட்டில் அந்த சாலமோன் ராஜாவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். உள்நாட்டு பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, உணவு பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இயற்கை பிரச்சனை. ஆனால் அவர் சொல்கிறாரு, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, அவன் தன் மரத்தின் கீழ் வீட்டில் சுகமாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த தேவன் ஆகவே தான் அவரை போல நம்மை நடத்துகிறவரும் ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை விளங்கி கொள்ளுகிறவரும் பூமியிலே ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் பணிந்து தொழுது கொள்ளும்போது இடையூறு இல்லாத, விரோதிகள் இல்லாத, நம்ம பட்சத்தில் 1000 10,000 பேர் யாரும் நெருங்காத அளவுக்கு நம் பட்சமாக இருந்து கர்த்தர் நடத்துவாரா? தொடர்ந்து அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 43:11 ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னை அல்லாமல் உனக்கு ஒரு இரட்சகர் இல்லை. கர்த்தர் தாங்க இந்த பூமியில் நமக்கு இரட்சகர். நம்முடைய பாவத்திலிருந்து, விட முடியாத பழக்கத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து. குடிக்கிறவங்களை கேளுங்களே, ஏன் குடிக்கிறீங்க? குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற முடியலையே. கள்ள உறவில் இருக்கிறவங்களை கேளுங்க, ஏன் விட மாட்டேன்றீங்க? துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிற முடியலையே. இரட்சகர் இல்லை, ரட்சிப்பவர் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 4:12 பேதுரு சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு பூமியிலே ஒரு நாமம் இல்லை. அவருடைய நாமத்தினால தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகிறது. அதனால தான் அவரை போல ஒரு இரட்சகர் பூமியில் ஒருவரும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்தணும்னா அந்த இரட்சகர் உங்களோடு இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன நடக்குமா? ஞானத்தினாலே நிரப்புவாராம். ஞானம் நிறைந்தவர், சர்வலோக ஞானம் நிறைந்தவர். பைபிளில் யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அவன் நாடு கடத்தப்பட்ட தேசத்தில் பல பிரச்சனைகள். பார்வோன் அவனை வரச்சொல்லி விசாரிக்கிறான், என்ன செய்யலாம், இப்படி ஒரு கனவு கண்டேன். அப்போ தான் சொல்கிறான், பஞ்சம் வரப்போது, தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்கணும், உணவை சேமித்து வைக்கணும், ஊதாரியாக போயிடக்கூடாது, ஒரு சட்டம் போட்டு கண்ட்ரோலில் கொண்டு வரணும். உடனே பார்வோன் சொன்னார், ஆதியாகமம் 41:39 யோசேப்பை பார்த்து, இவனை போல ஞானமும் விவேகமும் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை.
இல்லை, இரட்சகர் இல்லைன்னு சொன்ன தேவன் இன்னைக்கு யெஷூரனுடைய தேவனைப் போல பூமியில் ஞானம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு அவரை நீங்கள் தேடி நம்பி பின்பற்றி ஜெபித்தால் அவனைப் போல ஞானமும் விவேகமும் ரொம்ப கருத்தா ஆபத்தில் எப்படி தப்பி வைக்கிறது, எப்படி சேகரித்து வைக்கிறது, அந்த விவேகத்தினால கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி முழு தேசத்தையும் பாதுகாத்தாரா. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை நடத்த, வேலையில் உங்கள் தொழிலை நடத்த இந்த ஞான விவேகம் வேணும்ல, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கேட்கிற எவனும் பெறுகிறான் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில் அவர் உங்களை ஆசீர்வதித்து இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் அற்புதமாக உங்களை நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சாலமோனை சுற்றிலும் சமாதானத்தை தந்து நடத்தினவர் இன்றைக்கு சுற்றிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நடத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துகிறதையும் அவர்கள் செய்கிற அற்புதங்களையும் காணவும் ஆண்டவர் இந்த நாளில் பலத்த காரியங்களை செய்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.